ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ ஐயப்ப சுவாமி எதற்காக அவதரித்தார், யாரை அழிப்பதற்கு என்று இந்த இரண்டாம் பாகத்தில் காணலாம் வாங்க. பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசருமான ராஜசேகரும் அவர் மனைவியும் ஐயப்பனுக்கு பேர் சூட்டி ஆனந்தமாக வாழ்ந்து வந்த பொழுது ஐயப்பன் வளர்த்து வந்த நேரம்தான் ராணியும் கருவுற்றாள் என நம்பினார்கள். அவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தன. இதை கண்ட அரசனும் ராணியும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர். இவை அனைத்தும் ஐயப்பன் வந்த நேரம்தான் என்று கூறி மகிழ்ந்தனர். இதை கண்ட மந்திரிகள் மகாராணி நெஞ்சில் நஞ்சை கலந்தனர். உங்களுக்கு தான் ஆண் பிள்ளை பிறந்துவிட்டதே, அப்புறம் ஏன் ஐயப்பனை தலைப்பிள்ளை போல் வளர்க்கிறீர்கள்? அப்படி வளர்த்தால் ஐயப்பன்தான் மன்னராக அறிவிக்கப்படுவார். நீங்கள் பெற்ற பிள்ளை மன்னராக முடியாது என்று கூறினார். அரசியும் மனமாறினாள். என்ன செய்வது என்று யோசித்து தீராத வயிற்று வலி என்று பொய்யுரைத்தாள். அரசனும் அரச சபையுமான வைத்தியரை புலிப்பால் குடித்தால் மட்டுமே குணமாகும் என்று பொய் கூற வைத்தாள். தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் ஐயப்பன். அப்பொழுது வழிமறைத்தாள் மகிழ்ச்சி என்னும் அரக்கி. வில்லெடுத்தான் வில்லாதி வீரன் வதம் செய்தான் மகிழ்ச்சியை. ஐயப்பன் அவனின் அவதார மகிமை பூர்த்தி அடையப்பட்டது. மகிழ்ச்சியும் தன் சாபத்திலிருந்து விடுபட்டு ஐயப்பனை மணக்க ஆசை தெரிவித்தாள். ஆனால் ஐயப்பன் நான் பிரம்மச்சாரி அவதாரம் எடுத்ததால் அது சாத்தியமாகாது என்று கூறினார். இருப்பினும் நான் இருக்கும் இடத்தில் இடது பக்கத்தில் மாளிகைப்புறத்தம்மாள் என்று வாழ்ந்து வர அருள் புரிகிறேன் என்று ஆசிர்வதித்தார். மகிழ்ச்சியும் இன்னல்கள் விலகியதால் சந்தோஷத்தில் தேவர்கள் அனைவரும் புலியாக மாறி ஐயப்பனின் தேவைக்கு பந்தளம் சென்றனர். புலிக்கூட்டமாக வருவதைக் கண்டு ராணி பயமுற்றாள். ஐயப்பனின் சக்தியும் பெருமையும் கண்டு ராணி ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டாள். ஐயப்பனும் இங்கு மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை, இப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அதுபோல் எல்லாம் நடந்து முடிந்தன என்று கூறினார். பின்னர் நான் வந்த வேலை முடிந்தது, நான் தேவர்லோகம் செல்கிறேன் என்று கூறினார். அதற்கு மன்னர், நீங்கள் எங்களோடு வாழ்ந்ததுக்கு அடையாளமாக உங்களுக்கு நான் ஒரு கோயில் கட்ட விருப்பப்படுகிறேன், அதை எங்கு கட்ட வேண்டும் என்று கூறுங்கள் என கேட்டார். ஐயப்பன், எனது அம்பு எங்க போய் விழுகிறதோ அங்கு கோவில் கட்டுங்கள் என்று கூறினார். அந்த அம்பு சபரிமலையில் போய் விழுந்தது. அங்கு எனக்கு பக்கத்தில் மாளிகைப்புறத்து அம்மனுக்கும் கோவில் கட்டி வழிபடுமாறு சொல்லி விடைபெற்று கொண்டார். இதுவே ஐயப்பனின் வரலாறாக கருதப்படுகின்றன. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதுக்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ், போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அவைலபிளாக இருக்கும். மார்க்கெட் ரேட்டை விட கண்டிப்பாக கம்மியாகவே இருக்கும் கைஸ். ஸோ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.